இப்ப லாஸ்ட்டா ரிட்டயர்மென்ட் பிளான் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் குடுப்பீங்கன்னா, எந்த மாதிரி அட்வைஸ் சார் குடுப்பீங்க? லாங் டெர்ம் ரிட்டயர்மெண்ட் அப்படின்னதுன்னா, முதல்ல நீங்க வந்து என்னன்னா, ஸ்டார்ட் ஏர்லி. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஏர்லி. ஏன்னா காம்பவுண்டிங்க பத்தி நம்ம பேசும்போது, ஆல்வேஸ் அந்த ஏர்லி மூவர் தான் வந்து அட்வான்டேஜ். ஸோ ஒருத்தர் வந்து இப்ப நீங்களும், உங்க ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. எஸ்ஐபி. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ₹5000 ₹5000 நீங்க போட்டுட்டு வரீங்க. ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் போடுறீங்க. உங்க ஃப்ரெண்டு, இல்லப்பா எனக்கு வந்து நான் கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் தள்ளி சேர்க்குறாங்க. அப்ப நீங்க வந்து வருஷத்துக்கு வந்து 60,000 ஓகேங்களா? 20 வருஷத்துக்கு. நீங்க எவ்வளவு சேர்த்திருப்பீங்க? ₹12,00,000 உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட். உங்க ஃப்ரெண்டு 11,40,000 கரெக்ட்டா? ஒரு 1 இயர். வருஷத்துக்கான அந்த 12 5 60 மட்டும் தான் அவங்க பண்ணல. ஸோ தி டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி 60,000 ஓகேயா? எவ்வளவு ரிட்டர்ன்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் தெரியுமா? எனி கெஸ்? அதாவது உங்கள விட அவங்க ₹60,000 கம்மியா போட்டிருக்காங்க. பிகாஸ் ஷி என்ஜாய்ட் 1 இயர். ஒரே ஒரு விஷயம் தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 லேக்ஸ் இருக்குமா சார்? 11 லேக்ஸ். ஸோ இந்த ₹60,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது அப்போ பெருசா தெரியல. பிகாஸ் அந்த 1 இயர்க்கான காம்பவுண்டிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா 11 லேக்ஸ். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஸ்டார்ட் ஏர்லி. காம்பவுண்டிங் ரிக்வயர்ஸ் டைம். மோர் தென் யுவர் இன்வெஸ்ட்மென்ட்.